இப்படி பேசுறத ஒரு பற்று உண்டாயிடுச்சு. பற்றற்றான் பற்றினை பற்றுகிறாரு. அதுபோல எவனிடத்திலே பற்று இருக்கிறதோ அந்த இடத்துல சுவாமி வந்து பற்றுவாராம். யார் நம்ம வந்து சென்றுவோம். கண்ணீருக்கு திருநாமங்களையுடைய மாநகரம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தளத்தை பற்றி நிறைய பேசலாம். இடையே ஏற்படுத்த அரசனிடத்திலே அன்பு கொண்டு மிகவும் ஆர்வராக இருக்கின்ற காலத்திலே ஈசனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்தார். அப்படி தொண்டு செய்கின்ற காலத்திலேயே அரசனே நீங்க பயப்படாதீங்க, நான் சென்று இது எல்லாம் புரிக்கை செய்யவென்று அங்கிருந்து வருகின்றேன். என்னுடைய திருவருள் இல்லை, ஒருவனுடைய திருவருள். அவனின்றி ஒரு அணுவும் அவசியம். சுவாமியினுடைய திருவருள் இருந்தா எல்லாமே நிகழ்ந்துவிடும், பயப்படாதீர்கள் என்று அரசனுக்கு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாரு. 16,000 மாணவர்களை அழைத்து கொண்டு எங்கே வாதாபி ஆண்டு வருகின்ற வடபுலத்துக்கு போகின்ற வடக்கு பக்கம் போன உடனே எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி போர்க்களத்தில் இருக்கிற 16,000 மாணவர்களும் கூட இருக்கிறாங்க. திறம்பட பயிற்சி கொடுத்தார். மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியரானவர் திறம்பட பயிற்சி கொடுத்தால் அந்த ஆசிரியருக்கு என்ன கேட்டீங்கன்னா மாணவர்கள் மேல விருப்பம் உண்டார். ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் பள்ளிக்கூடத்துல நல்லா படிக்கிறாங்கன்னா இந்த மாணவர்கள் மேல ஆசிரியர்கள் இப்படி ஒரு காலத்துல ஒரு பள்ளிக்கூடமா நடந்திருக்குது. வாத்தியாரு 10 பசங்க உட்காந்து பாடம் சொல்லி கொடுத்தாரு. ஒரு ஊர்ல வாத்தியாரு பாடம் சொல்லி கொடுத்திருந்தாரு. அதுவா இடிந்த பள்ளிக்கூடாது. பையன் என்ன பண்றான், 1வது 2வது படிக்கிற பையன் பாடம் சொல்லி கொடுக்கிறார். ஆத்தி கூடி அமர்ந்த தேவனை ஏற்றி ஏற்றி தொடுவாமே என்ன உட்காந்துங்கிற பசங்க அறஞ்செய்ய விரும்பு 6வது சினம் 7வது கரவேல் 20 விளக்கேல் ஊக்கமது விடல் என் எடுத்து இகழல் ஏற்பது இகழ்ச்சி பழுது. ஒரு பையனுக்கு எங்க கவனம் தெரியுமா, அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு இடிஞ்சி செவுத்து ஒன்று, அந்த இடிஞ்சி செவுத்துல ஒரு குட்டி அடி என்ன பண்ணி போய் 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 வந்தது. வாத்தியார் இந்த பையனே ஏய் நான் சொன்னது மூடையில பூந்துச்சான்னு கேட்டாரு. சார் எல்லாம் வந்துட்டு வால்மட்டம் போடலாம். பையன் எல்லாம் வந்துட்டு சார் என்னடா வால்மட்டம் போடு. அதை பாருங்க சார், எலி குட்டி செவத்துல அந்த எலி உடம்பு மொத்தம் போதுட்டு வால் மட்டும் போடும் அழுத்தி பார்த்துட்டாரா. அப்படி இருக்கிற மாணவன் மேல ஒரு ஆசை வருமா? இங்க அப்படி கிடையாது. 16,000 மாணவர்களும் தேர்ச்சி பெற்றவர்கள். யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை என்று காலாட்படை என்று சொல்லக்கூடிய எல்லா படைகளும் கட்டி 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 வந்து நிற்கிறது. சுவாமியுடைய திருப்பெயரை சொல்லி ஏதும் ஒன்று அறிவிடலாயும் சுவாமியுடைய திருப்பெயர் சிவாய சிவாய நம்ம சிவாய நம்மன்னு சொல்லணும். தர்மியா நீங்க 9 நாளா சுவாமி தரிசனம் பண்ணி அண்ணா சிவசிவான்னு சொல்லி இருக்குமா இங்க வரைக்கலாம். நான் சொல்றது திருநாவுக்கரசர் சொல்றாரு, அருமையான பையன் திருமால் பேர். திருமால் பேர் இருக்குதுங்க, கண்ணூர்ல இருந்து உள்ள திருமால் பேர். ஏதும் ஒன்றும் அறிவிலர் ஆயும் ஓதி எஞ்செழுத்து உணர்வாகட்டு ஒன்னவானையா சுவாமிஜி இந்த தீர்த்தால அந்த தீர்த்தால சிவசிவான்னு சொல்லியா. சிவசிவான்னு சொன்னா போதும். ஓதி அஞ்சி எழுத்து உணர்வாக்கு ஓம் நம சிவாயம் சிவாய நம அஞ்செழுத்து சிவாய 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 நம ஓம் சிவாய நமவென்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இது தயா தந்தவர் சிவாய சொல்வாயம் உபாயம் இதுவே. இதுதான் மந்திரம். மந்திரத்தை சொல்லணும். மந்திரம் ஆவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரம் ஆவது நீர் சொல்றாங்க. அப்படி
சிவாய நம்மன் சொல் ஓதி அஞ்செடுத்து உணர்வாழ்வுக்கு எல்லாம் வேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாறும் தாமும் மகிழ்வர் மாதே திருமால் சிவாயன்னு சொன்னா பட்டுவதாசிக்கு பெருமை சேர்ப்பான்னு உதாரணம். வேதமின்றி அவருடைய மனசுல ஆயிரம் இருந்தாலும் எந்த வேதமின்றி அவர்